அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோவோட தலைப்பு அஸ்தங்க குருவின் அதிரடி ஆட்டம் அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம். மீண்டும் தலைப்பை சொல்கிறேன், அஸ்தங்க குருவின் அதிரடி ஆட்டம். இப்போ இந்த குரு பகவான் வருகிற 17/7/2026 அன்று அஸ்தங்கதம் அடைகிறார். தட் இஸ் சூரியனிடம் அந்த பவரை ஒப்படைக்கிறார். தட் இஸ் சூரியன் வழியில் இவர் மங்கி விடுவார், ஒளிந்து கொள்வார். ஸோ அந்த மாதிரி எது வரைக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட 13/8/2026 வரைக்குமே அவர் அஸ்தங்கத கதியில் தான், அஸ்தங்கத்தில் தான் பயணிப்பார். அவருடைய முழுமையான இதை பண்ண முடியாது. சூரியன்கிட்ட தான் தன்னுடைய பவரை கொடுத்துட்றார், தன்னுடைய பலன்களை கொடுத்துட்றார். இது எப்படி இருக்கும்? இந்த ஒரு 28 நாட்கள், அப்ராக்சிமேட்டாக ஒரு 1 மந்த்துன்னு வச்சுக்கலாம். இந்த 1 மந்த்து நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணும், என்ன மாதிரி சூழல்கள் இருக்கும், அதை தான். இப்போ குரு பகவான் அப்படின்னு எடுத்துட்டாலே அரசனுக்கே ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஒரு கோள், மந்திரி அப்படிம்பாங்க. இவருக்கு அறிவு அதிகம் இருக்கும், அரசனுக்கு அதிகாரம் இருக்கும். அவர் எதுக்கும் கேட்டுக்குவார் மந்திரிகிட்ட, என்ன ஏதுன்னு விவரம். ஏன்னா அறிவாளி மந்திரிங்கிறப்ப. ஸோ இந்த குரு இப்போ அஸ்தங்கதம் ஆகிறப்ப உங்களுடைய அந்த அறிவு வெளிப்படாது. அறிவை வச்சுட்டு நீங்கள் ஏதாவது செஞ்சீங்கன்னா சொதப்பல் தான் வரும். எனக்கு தெரியும், எனக்கு எவ்வளோ பெரிய அனுபவம், எனக்கு என்ன எவ்வளோ படிச்சிருக்கேன், மேலதிகாரி கொஞ்சம் படிக்காமல் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, நான் எவ்வளோ படிச்சிருக்கேன், அந்த பையனுக்கு என்ன தெரியும், அப்படி இப்படிங்கிற மாதிரி ஒரு துணியில் இந்த ஒரு அப்ராக்சிமேட்டாக 1 மந்த்து, அதாவது 17/7/2026 முதல் 13/8/2026 வரைக்கும் இந்த 12 ராசிக்காரர்களும் அப்படி அலட்சியமாக பிஹேவ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, வம்பு. அதிகாரிகள், அதிகாரத்தில் உள்ளவர்கள், அவங்க மனோபாவம் எப்படி இருக்குன்னா, நம்ம சொல்கிறத எல்லாரும் கேட்கணும். அவங்க நான் விளக்கம் கேட்டால் தான் நீங்கள் விளக்கம் கொடுக்கணும், நான் உங்கள்கிட்ட ஆலோசனை கேட்டால் தான் ஆலோசனை கொடுக்கணும். நீங்களாக பேசக்கூடாது, நான் சொல்கிறத செய்யணும். இந்த அதிகார துணின்னா அப்படி தான், டூ வாட் ஐ சே அப்படிங்கிற துணியில் தான் இருப்பார்கள். இப்போ சூரியன்ட்டு அந்த குரு பகவான் அஸ்தங்கதம் ஆகிறப்ப உங்களுக்கு மேலே உள்ளவர்கள், அது வயதில் பெரிய ஆளாக இருக்கலாம், தந்தை போன்று உள்ளவர்கள், அரசியல்வாதிகள், அதிகாரிகள், அதிகாரத்தில் உள்ளவர்கள், அவங்கள்டெல்லாம் சற்று விழிப்புணர்வோடு இப்போ பிஹேவ் பண்ணணும். குரு உச்சமாக இருக்கிறது அப்படின்னாக்கா எல்லாம் எனக்கு தெரியுங்கிற தன்மை அந்தந்த ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். ஏன்னா குரு உச்சமாக இருக்கிறப்ப இப்போ பிறக்கக்கூடிய குழந்தைக்கு பார்த்திங்கன்னாக்கா அறிவு அதிகமாக இருக்கும். அது பாவகப்படி எந்த துறையில் எதை மாதிரி விஷயங்களில் அறிவு அது செலுத்தும், அறிவு அதிகமாக இருக்குங்கிறது இப்போ பிறக்கிறப்ப என்ன லக்னத்தில் பிறக்குதுங்கிறது பார்த்து செய்யணும். பொதுவில் இந்த குரு பகவான் உச்சமாக இருக்கும் பொழுது அறிவு மேலோங்கி இருக்கும், ஒரு விஷயத்தில் டீப்பாக போகக்கூடிய தன்மை இருக்கும். அதனால் இப்போ பிறக்கக்கூடிய குழந்தைங்க பயங்கர அறிவாளியாக பிறப்பாங்க. அது ப்ராப்பராக குருவுக்கு ஒத்து வரக்கூடிய லக்னங்களாக சூஸ் பண்ணிட்டாக்கா சூப்பராக இருக்கும் குழந்தை பிறக்கிறது, இந்த சிசேரியன் மாதிரி பண்ணுறதுக்கு. ஸோ அந்த லக்னத்துக்கு குருக்கு ஒத்து வர லக்னம் அப்படின்னா தான் எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ குரு பொதுவில் உச்சமாக இருப்பது அறிவு மேலோங்கி இருக்கக்கூடிய தன்மை. ஆனால் இப்போ 17/7/2026 சூரியன் இடப்பெயர்ச்சி ஆகி அங்கே வந்து குருவோட அந்த அறிவை மழுங்கடிப்பார். உனக்கு எல்லாம் தெரியட்டும், நான் சொல்கிறது செய்ய, இதை ஒண்டி செய்ய, தேவையில்லாமல் பேசாத, எக்ஸ்ட்ரா செய்யாத அப்படின்னு மேலே உள்ளவங்க, நான் சொன்ன மாதிரி வயசில் பெரிய ஆள், தந்தை போன்று உள்ளவங்க, அவங்கெல்லாம் உங்களை அதிகாரிகள், அவங்கெல்லாம் டைரக்ஷன் கொடுப்பாங்க. நீங்கள் இல்லை இதுதான் கரெக்டு, எனக்கு தெரியும் அப்படின்னு எதிர்த்து பேசிக்கிட்டு இது பண்ணால் அது அதிகாரிகளுக்கு பிடிக்காது, மேலே உள்ளவங்களுக்கு பிடிக்காது. இப்போ தந்தை போன்று உள்ளவர்கள், அரசியல்வாதிகள், அவங்கள்ட்ட போய் எதிர்த்து பேசுனீங்கன்னாக்கா அவங்களுக்கு கோபம் வரும். நீங்கள் சொல்கிறது ரைட்டாகவே இருந்தால் கூட
ஒரு மேலதிகாரி ஒரு விஷயத்தை சொல்கிறாரு அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்ததும் ஒபே த ஆர்டர் தான். நீங்கள் நான் சொல்கிறத நீங்கள் கேட்டுருந்தோம். அதுக்கப்புறம் நீங்கள் அது செய்கிறப்ப ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் வர்றது அது இதை நீங்கள் அப்புறம் சொல்லலாம். அதில் லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, நான் சொல்லிட்டேன்ல செய் அப்படிங்கிற மனோபாவம் தான் இந்த அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு இருக்கும். நீங்கள் போய் உங்கள் அறிவை காட்டி கிளாஷ் பண்ணக்கூடாது. ஏன்னா பொதுவாகவே குரு அறிவு அதிகமாக இருக்கும். சுப கோள்களுக்கு புத்தி அறிவு இதெல்லாம் தான் நல்லபடியாக வேலை பார்க்கும். அவங்க களத்தில் இறங்கி வேலை பார்க்க முடியாது. அவங்க மற்றவங்கள அந்த அறிவை வச்சுக்கிட்டு புத்தியை வச்சுட்டு வேலை வாங்குவாங்க, அவங்கள பயன்படுத்துவாங்க. இது குருவாக இருப்பதால் மேலே உள்ளவங்களுக்கும் ஆலோசனை கொடுக்கக்கூடிய தன்மை. அதுவும் அவங்களா கேட்டால் தான் இப்போ கொடுக்கணும். நீங்களா போய் வாண்டடாக சம்மன் இல்லாமல் ஆஜரானீங்கன்னா அது ஆபத்து. அந்த இதை இந்த இன்ட்ரோடக்ஷனில் நான் சொல்லிக்கிறேன். மேலே உள்ளவங்க சொல்கிறத 12 ராசிக்காரர்களும் அப்படியே அக்செப்ட் பண்ணணும். இதுதான் தெரியுமே சார்னா இப்போ கடுமையாக அக்செப்ட் பண்ணணும். உங்களுக்கு கூட இதுவரைக்கும் இருந்தவர் ப்ரொமோஷனில் போயிருப்பார், இல்லை உங்களுக்கு கீழே உள்ளவரே ப்ரொமோஷனில் இருப்பார். ஒரு ஃப்ரெண்ட்லியாக கேஷுவலாக பேசுகிறது தேவை இருக்காது. அது தேவையில்லாமல் மறைமுக வில்லங்கங்கள் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அந்த ஒரு விழிப்புணர்வை இந்த அஸ்ட்ரோமைண்ட் தெரபி அன்புள்ளங்களுக்கு கொடுத்துடணுங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ. இப்போ இந்த 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரி அறிவுறுத்தல் கொடுக்குறேன் அப்படிங்கிறத நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். இப்போது கடக லக்னம் அண்டு கடகராசி அன்புள்ளங்களுக்கு இந்த அஸ்தங்க குருவின் அதிரடி ஆட்டம் என்ன மாதிரி விளைவுகளை ஏற்படுத்த போது, அவர்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கடக லக்னம் அண்டு கடகராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்பது கெட்டது விலக, நல்லது வர, பெரியவர்கள் உதவுவர். மீண்டும் உங்களுக்கான அந்த அறிவுறுத்தலை கொடுக்குறேன், அந்த தலைப்பை சொல்கிறேன். கெட்டது விலக, நல்லது வர, பெரியவர்கள் உதவுவார்கள். கண்டிப்பாக அந்த பெரியவங்க உதவுவாங்க. கெட்டதை போக்குறதுக்கும் உதவுவாங்க, நல்லதை கொடுக்கறதுக்கும் உதவுவாங்க. ஏன் இந்த மாதிரி ஒரு அறிவுறுத்தல் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, உங்கள் லக்னம் அண்ட் ராசியில் தான் பூர்வ பாக்கியாதிபதி உச்சம் அடைகிறார். அது பூர்வ பாக்கியம்னாலே இறுதி வெற்றி இருக்கும், நிம்மதி, திருப்தி, பெருமை இதெல்லாம் இருக்கும். பட் அவனே 6 போய் உச்சமாகிறதால சற்று பதட்டம், குழப்பம் இதெல்லாம் இருக்க தான் செய்யும். ஏன்னா சர்ப்பதோஷம் அண்டு சனி பகவானும் சரியில்லை, அண்டு குரு பகவானும் ஜென்ம குருவாக வருகிறார். அந்த அளவுக்கு யோகத்தை கொடுக்குறவர் இல்லை. இருந்தாலும் உங்களுக்கு யோகாதிபதி உச்சமாகிறது, உங்கள் லக்னத்துக்கு வர்றது மேக்சிமம் பாசிட்டிவை கொடுப்பார். அதனால தான் ஃபஸ்ட்டு கெட்டது விலகன்ட்டேன். ஏன்னா அந்த ஜென்ம குருவில் சில கெட்ட விஷயங்கள், சிக்கல்கள் வரும். மரியாதை குறைவை ஏற்படுத்துகிற மாதிரி, கடன், பகை, விரோதம் ரிலேட்டடாக உடம்பு பாதிக்கிறது இதெல்லாம் வரும். அது விலகிறதுக்கும் பெரியவங்க உதவுவாங்க, பணம் கொடுத்து ஆலோசனை கொடுத்து. அண்டு நல்லது வர்றதுக்கும் அவங்க உதவுவார்கள். ஏன்னா அந்த பூர்வ பாக்கியாதிபதி உச்சம் அடைகிறார். அண்டு அவரே அஸ்தங்கதமும் ஆகிறார். ஏன்னா அந்த சூரியன் அந்த ராசியிலே வர்றப்ப அவர் யார் உங்களுக்கு சூரியன் அப்படின்னா 2ஆம் இடத்ததிபதி. தனத்திற்கு உரியவன், குடும்பத்திற்கு உரியவன், பெயருக்கு உரியவன். பேரு கிடைக்கும், தனம் கிடைக்கும், தேடி வரும். அதனால் 17/7/2026 முதல் 13/8/2026 வரைக்குமே அவர் அஸ்தங்கத கதியில் கிட்டத்தட்ட 1 மந்த்து பெரியவங்களால் பெரிய அளவுக்கு தன வருவாய், பேர் கிடைக்கிறது, மரியாதை கிடைக்கிறது, இதெல்லாம் சூப்பராக இருக்கும். நல்லது கிடைக்கும், கெட்டதை விலகிறதுக்கும் பயன்படும். உங்களுக்கு அந்த யோகாதிபதியான இவர் பூர்வ பாக்கியாதிபதி, இவரும் யோகாதிபதி தான். பூர்வ புண்ணியாதிபதியாக வரக்கூடிய உங்களுக்கு மிகவும் யோகத்தை, அந்தஸ்து, மரியாதையை, தொழில் வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய அவர் 11ஆம் இடத்துல இருக்கிறது மிகவும் சிறப்பு. நினச்சதை விட நல்ல லாபங்கள் கிடைக்கிறது, பேராசையான விஷயங்களும் கிடைக்கிறது, இதெல்லாம் இருக்கும். ஆனால் நீங்கள் பேராசைப்படக்கூடாது. நீங்கள் ஏன்னா உங்களுக்கு சர ராசி, கடக லக்னம் கடகராசிங்கிறது சரத்திற்கு 11ஆம் இடம் பாதகம். ஸோ அங்கே 11ஆம் இடத்துல இருக்கிறப்ப, அதுவும் 5க்குரியவன் அங்கே இருக்கிறப்ப உங்கள் புத்தி பேராசையோடு செயல்பட்டுச்சுன்னா அது பெரு நஷ்டத்தை கொடுத்துரும். ஏன்னா உங்களுக்கு 3 12 குடையவனும்
ஆட்சி வக்ரம்ங்கிறது கிட்டத்தட்ட உச்ச பலனை கொடுக்குற மாதிரி இருக்கார். 12ஆம் இடத்துல அப்படியே காலி ஆகிடும், விரயமாயிடும். பேராசையோடு செஞ்சிங்கன்னா பெரு நஷ்டமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அண்டு சர்ப்பதோஷம் இருக்கிறதால குடும்பத்திலையும் பார்ட்னர்கிட்டையும் சொந்த பந்தங்கள் சொத்துக்கள் வழியாகவும் சிக்கல் இல்லாதபடி பொறுப்பாக நடந்துக்கிறது, பேசுகிறது அவசியம் தேவை. அண்டு 9ல் இருக்கிற சனி பகவானும் கொஞ்சம் நிதானத்தை கொடுப்பார். அது நல்லது தான். ஏன்னா குரு பகவான் அங்கே உச்சமாக இருக்கிறதால சோம்பேறித்தனம் பார்த்துக்கலாம், இல்லை இயலாமை வீக்காக இருக்கிறதுன்னு இல்லாமல் கொஞ்சம் ஒரு இதை கொடுப்பார். ஒரு டல்லு, ஒரு யோசிச்சு செய்வோன்னு அப்படிலாம் வர்றதுக்கு பதிலாக நிதானம்ங்கிற ஒரு வேர்டை போடுறேன். நிதானத்தை கொடுப்பார். அது நல்லது தான். நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னாக்கா சூப்பர். ஓவராக ஆகும்னு ஆட மாட்டீங்க. இல்லாட்டி லக்னத்திலேயே சூரியன் வர்றப்ப என்ன ஆகும்? அதுவும் 2ஆம் இடத்ததிபதியாக வந்து சூரியன் இருக்கிறப்ப ஓவராக பேசிடுவீங்க. 2ஆம் இடத்துலையும் உங்களுக்கு பாதகாதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் இருக்கார். ஆக பேச்சில் கெடுத்து விட்ருவீங்க. பெரியவங்கள்ட்ட முரண்பாடு பண்ணிடக்கூடாது. ஏன்னா பெரியவர்கள் தான் உதவ போகிறாங்க. கெட்டது விலகிறதுக்கும் நல்லது வர்றதுக்கும் அவங்க தான் உதவ போகிறாங்க. அவங்கள்ட்ட போய் வெடுக்குன்னு நீங்கள் திமிராக பேசிட்டிங்கன்னா, அதிகார துணியில் பேசிட்டிங்கன்னா சர்ப்பதோஷம் வேலையை காட்டிடும். டப்புன்னு ஒரு மாதிரி பேசி ஐயா இவன் என்ன நல்ல ஆளுன்னு பார்த்தா வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுறாப்லேன்னு அது புதன் அப்படியே டோட்டலாக கெடுத்து விட்ருவார். செவ்வாயும் பேராசையை தூண்டி விடுவார். இதெல்லாம் நாம வச்சுக்கிட்டிங்கன்னாக்கா அது மெடிடேட் பண்ணிங்கன்னாக்கா ஒரு விழிப்புணர்வு வந்துடும். 9ல் இருக்கிற சனி பகவான் ஒரு நிதானத்தை கொடுத்தா நல்லது. டல்லு சோம்பேறித்தனத்தை கொடுத்துட்டா இப்போ கெட்ட திசாபுத்தி நடந்துட்டு இருந்துக்கு உங்கள் பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையிலன்னா டல்லு சோம்பேறித்தனம் தள்ளி போடுறது அப்படி ஏதாவது பண்ணி நல்ல வாய்ப்புகளை பெரியவங்க உங்களுக்கு உதவி செய்கிறத கெடுத்துக்கிற மாதிரி பண்ணிடுவீங்க. அறியாமையை வெளிப்படுத்துகிற மாதிரி ஆகிடும். பேச்சில் ரொம்ப கவனம். ஏன்னா அந்த சுக்கிரன் வந்து எதிர்பாலினர் வகையிலையும் கவனம். ஏன்னா கேதுவோட சுக்கிரன் இணைந்திருக்கார். நீங்கள் பாசக்கார ஆள், யாராவது அன்பு பாசத்தை காட்டுனாக்கா அப்படியே டோட்டலாக நீங்கள் வீக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் சூரியன் உங்களுக்கு 2ஆம் இடத்ததிபதியாக போய் லக்னத்தில் இருக்கிறப்ப பெரிய மனுஷன் துணியில் நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னாலே பெருசாக கெடுக்க மாட்டீங்க. பெரியவர்கள்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க. சரியில்லைன்னா அப்படியே நவுத்தி விட்டு போயிடுவாங்க. நல்ல ஆளுன்னா உதவி செய்வாங்க, சொல்லி விடுவாங்க. அந்த மாதிரி நீங்களும் அந்த மெஜஸ்டிக்காக, ஆனால் அந்த திமிரை காட்டிடக்கூடாது. உங்களுக்கு மேலே உள்ளவங்கள்ட்ட அதை பண்ணிட்டாலே நிறைய உதவிகள் கிடைக்கும், இறுதி வெற்றி இருக்கும். இந்த பூர்வ பாக்கியாதிபதி பக்கவாக போன ஜென்மத்தில் நீங்கள் பண்ண புண்ணியத்தெல்லாம் பேங்க் பேலன்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. அதெல்லாம் எடுத்து செலவு பண்ணுற நேரம். அழகாக எடுத்து செலவு பண்ணலாம். நீங்கள் உங்கள்கிட்ட பணமே இல்லை, உங்கள் புத்தியை வச்சு இதை எப்படி பண்ணுறது அப்படி பண்ணுறதுன்னு நினைக்க வேணாம். அது பாட்டுக்கு நடக்கும். பூர்வ பாக்கியம் வேலை பார்த்தா அப்படி தான். எப்படின்னே தெரியாது பெரிய விஷயங்கள். அது மாதிரி தான் வீடு கட்டுறதா இருக்கட்டும், கல்யாணம் பண்ணுறதா இருக்கட்டும், அது லெவல் அதை தான் சொல்லுவாங்க பழமொழியை, வீடை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பார்னு. ஏன்னா அது ஒரு திட்டமிடுதலில் ஒரு கண்ட்ரோலில் அந்த பணம் இருக்காது, கூட போயிட்டுருக்கும். பட் அந்த திசாபுத்தி அந்த நேர காலம் வந்துருச்சு அப்படின்னாக்கா எப்படியோ பணம் வரும். நீங்கள் முடிச்சு விட்டு அப்படி உட்கார்றப்ப எப்படா பெரட்டணும் உருட்டணும், ஏப்பா இவ்வளோ செலவாக இருக்கே அப்படின்னு சொல்லி மலைப்பாக இருக்கும். அதை போல் உள்ள நேரம்தான் ஜென்மகுருன்னு. நீங்கள் பயப்பட வேண்டாம். நான் சொன்ன அறிவுறுத்தல்களை கடைப்பிடிச்சிருந்தீங்கன்னாக்க கண்டிப்பாக கெட்டது உங்கள்கிட்டேருந்து போகும். ஜென்மகுருவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் போகும். பெரிய அளவுக்கு பூர்வ பாக்கியம் வேலை பார்த்து உங்களுக்கு ஒரு திருப்தி, நிம்மதி, சந்தோஷம், வெற்றி இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கணும். இல்லாட்டி நீங்கள் குழப்பவாதி. அன்பு பாசங்கிறது ப்ளஸ்ஸு, குழப்பங்கிறது நெகட்டிவ். செய்யலாமா வேணாமா செய்யலாமா வேணாமான்னு மிஸ் பண்ணிட்டீங்கன்னா வம்பு. நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா கடவுள் மேலே பாரத்தை போட்டு எல்லாம் அவர் பார்த்துக்குவாருன்னு பேராசையும் படாமல் நிதானமாக உங்களுக்கு செய்ய முடியும். நன்றி அன்புள்ளங்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் அருட்குழந்தை ஆறு கணேசன். நன்றி, வணக்கம்.